நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான பச்சை பட்டாணி புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசியை சுத்தம் பண்ணிட்டு 30 நிமிஷம் கண்டிப்பா ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, கொத்தமல்லி இலை, ஒரு துண்டு இஞ்சி, புதினா இலை அதே அளவுக்கு சேர்த்துட்டு கொரகொரப்பா அரைச்சி எடுத்த பிறகு கடாயை சூடு பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அன்னாச்சி பூ, பட்டை, பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதங்கி எடுத்த பிறகு அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்துட்டு கலந்து விட்ட பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. 1 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துட்டு கலந்து விட்ட பிறகு 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 அல்லது 2.5 கப் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்ட பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்ட பிறகு நல்லா கொதிச்சு வந்த பிறகு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. மூடி மிதமான தீயிலே 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. மறுபடியும் இது போல் கலந்து விட்டுட்டு மிதமான தீயிலே 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் இதை அப்படியே மூடி போட்டு விட்டிங்கன்னா டேஸ்டியான புலாவ் ரெடி.